எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியா கனெக்ட் ஆயிருவேன். கனவும் பிரச்சனை விட்டுருவேன் நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்கு. ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கை கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை. ஒரு நாட்டுல காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்றச்சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டுல நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடுதான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்றாங்கன்னா. உலகத்துல மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இந்தியாவை தவிர. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 5 இடம் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாது நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசுரேசனுக்கு மோத வேண்டியது. தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி, நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன், உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீங்க சொன்னீங்க, நான் நம்ப சொல்றியான்னு. எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிருவேன். வெளியே வேளாண்மை செஞ்சு ஊர்ல போய் எங்க அம்மா சொல்ற 24 நான் 26 தனிச்சுதான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதுல 150 பேருக்கு மேல இளைஞர்களுக்கு. அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா தெரியும் அப்படின்னா பாருங்க. நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றேன். சும்மா இந்த சமரசம் பண்ணிட்டு டிடிவே அதெல்லாம் கிடையாது. 5 தொகுதியை விட்டு கொடுத்தது. 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம். 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா பொன்முடிக்கு வந்து தளர்வு. இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? யார் வேட்பாளர்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் போகும்போது காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு? காவல்துறை. நாங்க அக்யூஸ்ட் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களையே நீங்க நெருக்கடி கலக்குறீங்க. இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதுனீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு? காரைக்குடி யாரு? 5 இடம் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாது நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசுரேசனுக்கு மோத வேண்டியது. தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்காக இது பாதுகாப்புன்னு 21 இடம் போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமிய இருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிய இருக்கு. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா? ஆங்கிலத்துல நாங்க சிஸ்டத்தை தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணும். திரும்ப திரும்ப அரசியல் சாசனத்தை பேசிட்டு கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பாக்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகல. அது சிலர் கூட்டம் சேர்த்து நின்னாலே அது ஒரு பெரியதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்கணும்னு நம்பணும். நாங்க நேசிக்கிறோம், நம்புறோம், தனிச்சு நிற்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும். ஆமா, நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்க. என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல. அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க?
நீங்க காசுலெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்துல வேலை செய்யற 50 பேருக்கு சம்பளம் போய் கொடுப்பா. செல்போன் டிரான்சாக்சனா, ஏடிஎம் பிடிஎம்மா. அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலக்ஷன் வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சின்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரட்டாள இந்த மைக்கு இப்பதான் இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீங்க சொன்னீங்க நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரை. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னு நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியா கனெக்ட் ஆயிடுவேன். தானே உன் பிரச்சனை? விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்கு. ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கை கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. அவருக்கு அது வாய்ப்பு இல்லைங்க. அது தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்கும். அப்ப காலிஃபிளவர், அது கத்திரிக்காய் பூ சொல்லிட்டு போ. தேசிய மலர் தாங்க. தேசிய பறவையை கேட்டேன். அதுல நான் நேரடியா முருகனோட கனெக்ட் ஆயிருவேன். தம்பி, நீ ஒரு ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்ப சின்ன பையலா இருக்கு, நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கனால வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்கறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்க எல்லாரும் படிச்சு குழந்தையிலிருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமா கொடுத்தது தவறா? சரி, வேற தேர்தல் பரப்புரையில குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்துற பின்னாடியும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதை எப்படி பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதான் சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரே கட்ட தேர்தலா இருக்கு. ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுத்துறது 20 நாள்ல எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு. அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்கு. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமா தேர்தல் இருக்கு. இதே 40 தொகுதி இருக்கிற பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. அவங்க வசதியா வேலை செய்யறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமா வைங்கல? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்துல சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமா வைங்க, 3 கட்டமா வைங்க. என்ன கெட்டு போச்சு? லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டீங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டர் கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்கு கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்ல உங்க மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்க மாநிலம் தான். லாண்ட் ஆர்டர் எங்களால காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்க அதை விட்டுவிட்டு இங்க அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர் எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க போட்டுருக்கு. அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது. 20 நாள்ல தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்றதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்லயே நடந்துரும். ஆனா வாக்கை எண்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம நின்றுட்டோம் 5 வருஷமா 6 வருஷமா 6 ஆண்டுகளா அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நம்ம கொண்டு போயிட்டோம். எங்க பிள்ளைகள் அதுல
ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது என்னோட எங்க வாழ்வியல் முறையோட நேரடியா நாங்க தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்டெடுக்க போறாங்க. அதனால 26ல அந்த சின்ன எனக்கு வராம போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுறத கொண்டு வந்து பாருங்க. உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால இதுவும் ஒரு பழைய மோசமான ஒண்ணு கருதி என் பிள்ளைகளை நான் நம்புறேன். நான் நம்புறேன் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க பாருங்க, நாளையில இருந்து அதிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், என் சின்ன இல்லாம கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும். சும்மாதான் பேசிக்கணும். சீமா சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மாதான் பேசணும். வேற வேற என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். அதுக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இப்ப அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போனீங்க. எத்தனாயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்க நிதிநிலையை ஒதுக்குறீங்க. ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் அம்மா ஜெயலலிதா அம்மையார் ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்பளவுக்கு போகணும்? அப்ப நீங்க நடத்துற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுக்குறான்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் அதுக்கு மூடிட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியையும் மருத்துவத்தையும் தனிப்பெரும் முதலாளி கொடுத்துருவாங்கன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்ப நான் அழைச்சு பேசுனா அப்பளோ கிண்ல ஒன்னாந்து பெட்டி உடுவே இறக்கி விட்டுறான். என் வீட்டுல 50 கண்ணு இறக்க பணம் இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்ப ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சிலாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அவங்க அரசு ஊத்த முடியல தண்ணி, முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அதே போல கல்வி மாநில உரிமைக்கு வரணும், மாநில பட்டியலுக்கு வரணும், நீட்டு தடை பண்ணணும்ன்றீங்க. அதே போல மற்ற போட்டித் தேர்வும் தடை பண்ணணுமா, இல்ல நீட் மட்டும் தான் தடை பண்ணணுமா? ஐஐடிக்கு போனா ஜேஇ எழுதணும். இப்ப நீட்டை நீங்க வச்சுக்கிடுங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். நீட்டு நாங்க எழுதணும். ஆனால் இது எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்யற அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர் என்ன தெரிவு எழுதுறாங்க? பதிலுக்கு அவங்கள்ட்ட நான் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் நான் எழுதணும், நீதிபதி நான் எழுதணும், எல்லாரும் நாங்க தேர்வு எழுதுவோம். எங்களை எல்லாம் இந்த இடத்துல வேலை செய்ய, அந்த இடத்துல போ, நீ இந்த மருத்துவக் கல்லூரி, நீ இங்க போ, யாரெல்லாம் தூக்கி போடுற, நீ ஒண்ணு எழுத மாட்ட. எழுது. ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தெருவில் பாஸ் பண்றாங்க எழுதுவா. சிலபஸ் வை. வேதியியல், உயிரியல், புவியியல், அறிவியல், வரலாறு, உலக இலக்கியம், வேளாண்மை, இதெல்லாம் சிலபஸா வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம். நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம். அதுல யார் நல்ல அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர், யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர், அது தோற்று போனவர் வேறு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வச்சுக்கிறோமா? இப்படி இருக்கு. இப்ப ஐயா மோடிக்கு உட முடியல. நீட்ல பாஸ் பண்ணி வந்தவனுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவாரா, இல்ல ஏற்கனவே படிச்சு மருத்துவரான மருத்துவத்தை வைத்தியம் பார்ப்பாரு? ஒண்ணும் கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க பதில் சொல்லணும். எனக்கு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நானும் கேள்வி கேட்கிறேன்ல, அப்ப நீங்க சொல்லணும். யார்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரு? உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள், என் நாட்டு மக்கள். நான் எத்தனை பேரை சொல்றேன்? ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் இருந்தா எங்க ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும்? சொல்லுங்க நீங்க. அமெரிக்கால ரஷ்யால எல்லாம் எங்க ஆளுங்க எவ்வளவு பேருன்னு தெரியுமா? தமிழ் இந்தியாலேயே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் எங்க ஐயா பழனிவேல் தான். நீங்க தெரியும் நினைக்கிறேன். ஜெம் மருத்துவமனை. அவர் ஒரு வேளாண்குடி மகனே. பல காலத்தை சும்மா சுத்திட்டா அதுக்கப்புறம் படிச்சு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்ப லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை.
அதை தேர்வு செஞ்சு படிச்சு, இதெல்லாம் சும்மா போய் ஏதாவது பேசிட்டு கூடாது. இதுக்கு வந்து நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நீட் எழுதி நீங்க வந்துட்டீங்க, நீட் எழுதி வந்துட்டீங்க. உங்களுக்கு பாடம் எடுத்த போற பேராசிரியர் யாரு? உங்களுக்கு பாடத்திட்டம் என்ன? ஐயா சாமி, ஒரே மண்ணு ஒரே ஆச்சு, யார் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரிறாங்க. எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம்? இந்த நீட் எழுதிட்டதுனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு நீங்க நம்ப சொன்னீங்கன்னா, இந்த நீட்டை நடத்துறத கண்டஸ்ட் பண்ற ஆளியர் எப்படி சொல்றாரு? அமெரிக்கால இருக்கிற புரோமெட்ரிக் தானே, புரோமெட்ரிக்ங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், ஒரு பிரைவேட். இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்ங்கிற அந்த நிறுவனத்துக்கு எது மாரியத்தாவில் இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க. அதுதான் நான் சொல்றேன். இதை தகர்த்து வீசணும்டா. ஒரு தேர்வு கூட உன்னால நடத்த முடியல, அதான் அமெரிக்காக்காரன் கொடுத்துட்ட. அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயமா நடத்துவ? நீ எப்படி நடத்துவ? நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்திய கலெக்டரிலாம் இல்லையா? இந்த மூக்கத்திகளை விட்ட கொண்டு போயிரும்னு இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்களே? உள்ளாடைய கலெக்டரிய என் பிள்ளைக்கு அது எப்படி எந்த மனநிலைமை உள்ள உட்காந்து எழுதும்? ஆனா இந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்யாது, அது நேர்மையா நடக்குதுங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எப்படி அனுப்புனீங்க? சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா, கீழே இருந்து அனுப்புனீங்களா? இங்க இருந்து இயக்கிற முடியுது. இப்ப நீங்கள் நான் பேசிட்டோம்ல, இத டெல்லியில பதிவாகுதா இல்லையா? பதிவாகுதுல. அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிற நீ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்றேன். நீ ஒண்ணும் செய்ய முடியாது. புரட்சி ஒன்றாலதான் புரட்சி. யார் கேட்க? ஐயா என்ன சொல்றாங்க? ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம், அவ்வளவு. எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்கணும், எங்கள் இனம் வாழ்வதற்கு. என் தம்பி விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க திணறிட்டாங்க. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கேவலை பண்ணணும். என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்குன்னு வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணு, வெக்க பண்ணு. அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ். ஆமா இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் நானு, அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொன்னேன். நீங்க இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டுல நீங்க இப்படி பாருங்க, கன்னிமாரா நூலகத்துல இடம் இல்ல, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கர்ல படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்ல, அதனால இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டுல மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டுல காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டுல நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடுதான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க என்னவா இருக்குன்னு நீங்க தான் யோசிச்சுக்கணும். எந்த நாட்டுல ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளருன்னு அர்த்தம். அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்துல இருக்கு தென்கொரியா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல இருக்கு சிங்கப்பூர், 4வது இடத்துல இருக்கிற ஹாங்காங், 5வது இடத்துல இருக்க பின்லாந்து. பின்லாந்துல யாருக்கும் மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியர் தான். இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர்? அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இங்க எங்க ஐயா இருக்காரு, நேரத்துக்கு சாப்பிடுங்க.
அது சதி. நான் வள்ளுவன் மகன் சொல்றேன் பாருங்க, பேரன் சொல்றேன் பாருங்க, பசிச்சு சாப்பிடணும், அதான் விதி. 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிருங்க. என்னை பாருங்க, தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாசம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவங்க தான். அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்கிறீங்க, வரல தூங்கல நீங்க தூக்கம் அதனால தூங்காம இருக்காரு ஒரு காப்பி இப்படி இல்லை சொல்றேன். இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க, பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க, சாப்பிடுவீங்க. அதனால ஓய்வு இல்லைன்னா உடம்புவே படுத்துக்கிறோம், அதுவே ஓய்வு எடுக்கும். போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது. மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஒற்றி உணிங்கிறான். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றான்றான். எங்க அப்பத்தா வர அறிவு மூதாட்டி அவை பசித்து புசின்றான். அது கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கிறான். வல்லுவன் ரொம்ப பெருசா எழுதிட்டான், பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசித்து புசின்றான். பாய்ச்சோன்னு சாப்பிடுங்க, ஒரு நோய் இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப நான் பேசினா என்ன பண்ணுவீங்க? இதனால என்ன தெரியும் டாக்டர், டாக்டரே பேசுறாரு, அதுக்குத்தான் டாக்டர் ஆசிரியரே சொல்றாரு. அரசியல் பேசிடாத, என்னை கல்லூரி விழாக்களுக்கு எல்லாம் கூட்டி போகுது பாலிடிக்ஸ். அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, 1 மணி நேரம் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆக பெருங்கல்வி இல்லை. இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள் தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்கன்னு கடை எழுதிருப்பான். தயவு செய்து இங்க அரசியல் பேசுன்னு எழுதிருக்கணும். அரசியல் இல்லாத ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. என்ன இங்க சத்தம், அது அரசியல். எனக்கு போன் வழி விடுங்க, அது அரசியல். அதான் லெனின் சொல்றான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது. அரசியல்ங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். நான் அண்ணல் காந்தி. நீங்க அரசியல் வேண்டாத வேலை நீ இப்படி நினைச்சிட்டு எவனா வெறுக்கிறியாவ ஆட்சிங்கிற வாழ நேரிட்டு முடாங்கிறான். நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம், ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற அரிஸ்டாட்டில். சீமான் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம், மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்கான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்க பிஜேபியோட பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க. உங்க பரப்புரையில பாஜக எதிர்த்து உங்களுடைய பரப்புரை அதிகமா இருக்குமா, இல்ல திமுக எதிர்த்து உங்க பரப்புரை அதிகமா இருக்குமா? பரப்புரையை பார்த்துட்டு சொல்ல வேண்டியது. சார், அதே போல தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா கட்சித்தீவு தலைவர் திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. விடுதலை புலிகளுக்கு விடுதலை தடை நீக்கணும் அப்படின்னு இது எப்படி பாக்குறீங்க? இல்ல கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க, இல்ல கொடுத்தது யாரு? ஏங்க நடந்ததுனாங்க சொல்ல முடியும். நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கொடுத்தது யாரு? அப்ப நாட்டுல இங்க முதலமைச்சரா இருந்தது யாரு? இதை என்ன பேச்சு வேசையா வேடிக்கை சொல்லிட்டு தான் இருக்கிறது. நான் கூட தான் சந்திரமண்டலத்துல மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிட்டே இருக்கோம். இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல. ஐயா, கொடுத்தது காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்து அதை அந்த நேரத்துல எதிர்த்து பெரும்பாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாம தடுக்காம இருந்தது. தடுத்திருக்க வேண்டியது பொறுப்புல இருந்தது திமுக. அதுதான் நீங்க பார்க்கணும். அந்த நேரத்துல இந்திய பாராளுமன்றத்துக்கு கட்சித்த ஒரே சிங்கம் எங்க தாத்தா மூக்கேற்றவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினது. அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகள் கற்பிக்கணும்ல, நீங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதுல என்ன பயந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்றீங்களா? கச்சத்தீவு இந்தியாவோடதா? யாரோடது? கச்சத்தீவு எங்க பாட்டனோடது, சேதுபதியோடது. வேற ஆமா இருக்கு, கட்டாயம் இருக்கு. நீங்க சிறுபான்மைன்னு எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்றீங்க? சிறுபான்மைக்குன்னு என்ன? சிறுபான்மைன்னு இருந்தா அதுக்கான சலுகை. சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லுங்க. ஒரு 76 ஆண்டு வச்சு அமைச்சுக்கிறோமா? எத்தனை பிரதமர், எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாம்? அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துருக்கீங்க? சரி, ஜிஎஸ்டி இல்ல, எல்லாருக்கும் 18 விழுக்காடு, கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு, அப்படிதான் சலுகை இருக்கு. அப்புறம் நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் உன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை நான் சிறுபான்மை? உலகத்துல மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது இந்தியாவை தவிர. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யூரோப்பிய யூனியன் முழுக்க அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். ஆனா எதுக்கு எத்தனை நாடு? எல்லாம் கிறிஸ்தவராகனா இருந்திருக்கலாமே. மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இங்கிருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான், மதம் காரணம். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம்? மொழி, இனம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சும்மா பேசுறது. நன்றி. நாளைக்கு கன்னியாகுமரியில இருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது. தொடர்ச்சியா இது நியாயத்தின் பக்கம் நிக்கிற நீங்கள் எல்லாம் எங்க பக்கம் நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.